ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லு. நீங்க தானே வந்திருக்கிறீங்க, நீங்க பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே எல்லாரும் எப்படி என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம். நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்டோம்? நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். நான் சாப்பிட்லங்க, இவங்கெல்லாம் இப்போ தான் சாப்பிட்டாங்க. நான் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னா அதே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வர ஒரே மழை பாருங்க. துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காய வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முட்டைலாம் போட்டு வச்சுருக்கிறேன்னா அதை கூட நான் இன்னும் எடுக்கலை. பசங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, பூ கட்டிகிட்டு இருக்கிறேன்னா வந்த பூ அப்படியே இருக்குங்க. இன்னைக்கு சண்டே ஹாப்பி சண்டேங்க. எல்லாருக்கும் சண்டேனாவே ஸ்பெஷல் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, மிளகு ரசம், ரத்தம் பொரியல், ஒயிட் ரைஸ். சூப்பராக இருந்தது, சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது சாப்பாடு. சண்டேனாலே கறி குழம்பு இருந்தால் தாங்க சூப்பர். கறி குழம்பு இல்லைன்னா வச்சுக்கலாம், சண்டே வேஸ்ட்டுங்க. எல்லா நாளும் எடுத்தாலுங்க அந்த சண்டே அன்னைக்கு ரவையாவது எடுத்து சமைச்சிடணும். அது சண்டேனாவே நான்வெஜ் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மேக்சிமம் வாரம் முழுக்க சாப்பிடாம இருப்பாங்க. ஆனால் சண்டே எடுத்து அது 1/4 கிலோ கறியாக இருந்தாலும் எடுத்து சமைச்சிடுவாங்க சில பேர். நம்ம வீட்டில் வாரம் முழுக்க இருந்தாலும் சண்டே அன்னைக்கு இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு சண்டே. அதனால ஆமா, நாளைக்கு வர அமாவாசையா, அப்புறம் செவ்வாய்க்கிழமை 2 நாளைக்கு எதுவும் செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு கொஞ்சமா ஒரு மட்டனும் கொஞ்சம் ரத்தமும் எடுத்துட்டு வந்து செஞ்சாச்சு. நான் சாப்பிடல, நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸு மரவள்ளி கிழங்கு அவிச்சா இன்னைக்கு நல்லா அவிச்சு மிளகா பொடி போட்டு நல்லா செஞ்சிருந்தானா. நீ சாப்பிடவே மாட்டீங்க. அதெல்லாம் உடம்புக்கு எது நல்லதோ அதெல்லாம் இவர் சாப்பிட மாட்டாங்க. இல்லைங்க, மரவள்ளி கிழங்கு பிடிக்கும். எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்ருக்கிறேன். எங்கள் அம்மா வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு சூப்பராக செஞ்சு. நான் மஞ்சத்தூள்லாம் போடல. நீ மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஆமாம், காரத்துக்கு மிளகாத்தூள் நான் போடுவேன். வந்து எப்படி சொல்றது, சூப்பராக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவிச்சி வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கொடுப்பாங்க. நான் மஞ்சத்தூள் போட மாட்டாங்க, அதில் வந்து காரம் இருக்காது. நீ வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி கொடுப்பேர்ல, எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்கன்னா மஞ்சத்தூள் அவிச்சி மஞ்சத்தூள் போட்டு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அது பார்க்கறது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தவங்க ஒரு டிஃப்ரெண்ட். நான் இப்படி தான் செஞ்சு கொடுக்குறேன். உங்க அம்மா இதெல்லாம் சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குதா? இல்லை, ஒருத்தவங்க செய்யறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவிச்சி கிழங்கு சாப்பிட்டா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் கிழங்கு அவிச்சி சாப்பிட்டா சின்னவா வந்து வெறும் அவிச்சி அந்த அதுவும் இது வந்து மேக்சிமம் அந்த குழந்தை டெலிவரி ஆகி இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. தாய்ப்பால் ரொம்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா பால் ஊறுன்னுவாங்க. அந்த மாரி இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மரவள்ளி கிழங்கு. இது 2 வாரத்துக்கு ஒரு டைம் சந்தையில் வாங்குவாங்க. அது நேற்று வாங்கி கொடுத்தாங்களா, அதை இன்னைக்கு செஞ்சாச்சு. இன்னும் ஒரு கிழங்கு வச்சிருக்கிறேன். அது நாளைக்கு வெறுமனையாக தான் விற்கணும். கம்மியாக தாங்க இருக்குது, 4 கிழங்கு என்னமோ தான் இருந்துச்சு. செஞ்சிட்டேன். சரி, பூ கட்டி முடிச்சிட்டியா? பாருங்க எவ்வளோ இருக்கு. அப்படியே இருக்கு. கையெல்லாம் வலிக்குதுங்க, பூ கட்டிக்கிட்டே இருக்கிறேன் நான். இந்த இடம் வந்துங்க, லேடிஸ்லாம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச வேலை பூ கட்டுற வேலை. ஓகேவா? இவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து பூ கட்ட தெரியாது, ஆனால் இப்போ கற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் கை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக தாங்க என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பின்னிக்கிட்டே இருக்கிறேன்னா அந்த விரல்லாம் அப்படியே வலிக்குது. அப்படியே ரொம்ப நேரம் இந்த பூ கட்டிட்டு இந்த விரலை நீட்டினா அப்படியே எல்லாம் மடங்கி போயிருக்கு. அது இல்லாம என் கை என் கைக்கும் உன் கைக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ். என் கை எப்படி இருந்தா தெரியுமா? உன் கையில ஓண்டு இருக்கு, என் கை பெருசா இருக்கு. சைஸ் அந்த மாதிரி இருக்கு. இல்ல, எங்க பாரு, என் கை எவ்வளவு பெருசா இருக்கு, உன் கை எவ்வளவு சின்னதா இருக்கு பாரு. என் கை எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? இப்பதான் கருப்பாயிடுச்சு. பூ கட்டி கருப்பாயிடுச்சா? ஆமா, பூ சூடுதான். அது கட்டி தான் நான் வீட்டுல. சரி, அதை விடு. பாரு, வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நேற்று வந்து நாளைக்கு அமாவாசைன்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு முன்னால் வந்துட்டு வாழைப்பழம் போட்டு விற்றாங்க. எவ்வளோ பேர் திரும்ப வந்து வாங்கிட்டு போனாங்க. சீப்பு 20 ரூபா. அந்த வாழைப்பழத்தை சீப்பு 20 ரூபாங்க. சூப்பராக. எவ்வளோ பேர் நாளைக்கு அமாவாசைன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்க. எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. சீப்பு 20 ரூபா தாங்க. எவ்வளோ பேர் வந்து வாங்கினாங்கன்னு தெரியுங்களா? எல்லாம் ஓடி போச்சு. அவங்க வந்து வச்சு சீக்கிரம் தோட்டத்துக்காய்ங்க. இது பார்த்தாலே தெரியுது பாருங்க, சின்னதா இருக்கும் பழம். நல்லா டேஸ்டா இருக்கும். நானும் சாப்பிட்டேன், நல்லா டேஸ்டா இருக்கும். சரி உத்ரா, எனக்கு வேற கை வலிக்குது. நான் வந்து எப்பயும் போல நான் பின்னால வந்துடுறேன், நீ முன்னக்க வந்துரு. சரி, இன்னைக்கு என்னமோ புதுசாக நம்ம வந்து லேடிஸுக்குலாம் ஒரு சின்ன சூப்பர் டிப் சொல்ல போறேன்னு சொன்னேன். அதாவது எப்படி சொல்றது, நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன்னா அந்த மாதிரி அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்.
ஓகே நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள விட்டு கொடுத்து வாழணுங்க. அதை பத்தி உத்ரா வந்து சில எங்க வீட்ல நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தவங்க அனுசரிச்சு போய் தாங்க இருப்போம். அவங்க ஒன்று சொன்னா கூட நான் கேட்டுப்பேன். என் பக்கம் நாயா இருந்ததுன்னா அவங்க ஏத்துப்பாங்க, அவங்க பக்கம் நாயா இருந்தா நான் ஏத்துப்பேன். இவருக்கு கோவம் ஜாஸ்தியா வரும். இவர் பக்கம் நியாயமே தப்பே இருந்தாலும் அந்த நேரம் இவர் ஏத்துக்கவே மாட்டாரு. அடுத்த நேரம் சொல்லாத, நான் என் மனசுல படும் ஒரு டைம், ஓஹோ நம்ம பண்ணாதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பனா அவன்கிட்ட பேசிடுவேன். நான் கோவப்பட்டா கூட சரி, அதே என் பக்கம் தப்பு இல்லைன்னா வச்சுக்க நான் பேச மாட்டேன், நீனே வந்து பேசுவேன். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் நடக்குது சில. அதனால வந்து சண்டை சத்தனாய் போட்டால் கூட டக்குன்னு முடிஞ்சிடும், ஜாலியாக போய்டும் லைஃப். அதை பற்றி இப்போ உத்ரா வந்து பேச போகிறாங்க. நான் அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்லாம் எங்கள் லைஃப்பில் நாங்கள் அது மாதிரி நடந்துக்கிறோம். நான் போடுற வீடியோ ஃபுல்லாக எங்கள் வீட்டில் என்ன நடக்குது நான் போடுறேன். நான் எங்கள் லைஃப் வந்து இது வரையும் ஸ்மூத்தாக எது இந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது. அப்படியே சண்டை போட்டாங்கன்னா அது 1 மணி நேரம் தாங்க, டக்குன்னு முடிஞ்சிடும் அது. அதனால ஏன்னா 2 பேர் தாங்க இருக்கிறோம் நாங்கள் பசங்க. வெளியாளு யாரும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் போய் பேசுறதுக்கோ கொள்றதுக்கோ. இந்த 2 பேத்துக்குள்ள சண்டையாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எங்கள் 2 பேத்துக்குள்ளாரே முடிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்லது. இதே மாதிரி அடுத்தவங்கள்ட்டலாம் போய் அவங்க பஞ்சாயத்துலாம் வைக்க மாட்டாங்க. சில பேர்லாம் பார்த்தேன், லேடிஸ்லாம் பார்த்து யார்கிட்டயாவது கொட்டி தீத்தாதான் அவங்க மனசு கொஞ்சம் அபாரமாக இருக்கும். நானும் கொட்டுவேன், யார்கிட்ட கொட்டுவேன், வெளியாள்கிட்ட கொட்ட மாட்டேன், என் சிஸ்டர்கிட்ட கொட்டுவேன், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா யார்கிட்டயாவது சொன்னாதான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருக்கும். அவங்கள்ட்ட சொல்லுவேன், சொல்லிட்டு அதையும் விட்டு கொடுக்காம அதையும் பேசிடுவேன். சரி விட்ரு, யார் அது நம்ம அம்மா தானே அப்படின்ட்டு போயிடுவேன். அதுதான் சரி. இன்னைக்கு எங்க லைஃப்ல என்ன நடக்குது வந்து உத்ரா பேச போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் அவங்க எப்படி கொண்டு போறாங்க இல்ல, அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அவங்க வந்து அனுசரிச்சு என்கிட்ட எப்படி போறாங்க, நானும் அவங்கள்ட்ட அனுசரிச்சு போறேன். அதை வந்து அவங்க சொல்றாங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லான இதுதான். லைஃப்ல எல்லா லைஃப்லயும் வந்துட்டு இருக்கும். பார்த்துங்க, உங்களுக்கு ஓகேனா பாருங்க. ஓகேங்களா? சொல்லு உத்ரா, உனக்கு தெரிஞ்ச டாபிக்லாம் என்ன, அது சொல்லு. எனக்கு தெரிஞ்ச டாபிக்ன்றது கிடையாதுங்க. நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு லெசன் எடுக்க போறது கிடையாது. டாபிக் சொல்றதுக்கு, இந்த டாபிக் அந்த டாபிக்ன்றதுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அவ்வளோதான். அதாவது எப்படின்னா, மற்றவங்கள கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில். இருந்தாலும் இந்த கம்பேர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வசதியா இருக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி வசதியா இல்லையே. ஃபர்ஸ்ட் மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாம பிடிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க மேல இருக்கிறாங்க, நம்ம அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிறோம்னா ஆண்டவன் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கானோ அதுதான். நம்ம நிம்மதியா இருக்கிறோமா, சந்தோஷமா இருக்கிறோமா, இன்றைய பொழுது நம்ம நல்லபடியா போதா, நாளைய பொழுது நம்மளுக்கு நல்லபடியா போகணும், அதை தான் நம்மள்கிட்ட கடவுளை வேண்டிக்கணும். அவங்கள்ட்ட போய் அவங்க உழைச்சுதான் அவங்களும் போவாங்க. நம்ம ஆண்டவன் நம்மளுக்கு படி அளந்தது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு போகிறதான் வாழ்க்கை. அது வந்து அந்த மாரி நம்ம வீட்டுல வந்து நம்ம ஹஸ்பண்டை போய் அவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நம்மளும் இஎம்ஐல ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு நம்ம டார்ச்சர் பண்ணி நம்ம ஒன்று வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு வருமானம் வேற, நம்மளுக்கு வருமானம் வேற. அதை வந்து அவங்க வருமானத்தோட நம்ம வருமானத்தை ஈடுகட்ட முடியாது. நாளைக்கு அதே பிரச்சனையாயிடும். அதுதான் ஃபேமிலிக்குள்ள நிம்மதி இல்லாமல் சண்டையாயிடும். அது வந்து நம்மளுக்கு என்ன வருமானமோ நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டா, அவருக்கு நம்ம மோட்டிவேஷன் கொடுத்தா அவரு இன்னும் கொஞ்சம் நல்லா உழைக்கலாம். அந்த கொஞ்ச நாள் போட்டுமே நம்ம அதை வாங்கிப்போம் அப்படின்னு நினச்சி கொஞ்ச நாள் போய் நம்ம உழைச்சி வாங்கினா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதுதான் அதே மாதிரியே செய்யணும் கண்டிப்பா. சரிங்க, ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதாவது வந்து தெரிஞ்சதுன்னு வச்சுங்க. ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம அவங்கள விட தாண்டி நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மற்றவங்களையும் எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்றதும் சொல்லக்கூடாது. மற்றவங்க மனசும் நம்பக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு சொல்கிறாங்களா, சரிங்க அப்படின்னு கேட்டுக்கணும். அவங்க மனசு நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நம்ம மனசு சரிப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு சொல்றாங்க. அதுல ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம்ல, அந்த விஷயத்த நம்ம எடுத்துப்போம். அந்த மாரி நம்ம மனசுக்குள்ள நம்ம தான் பெரிய ஆளு, நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற விஷயம் ஃபேமிலிக்குள்ளாரே இருக்கக்கூடாதுங்க, வெளியிலேயே இருக்கக்கூடாது. ஃபேமிலிக்குள்ளாரே இருந்தாலும் சண்டை வரும். வீட்லயே சரி எனக்கு தெரியும் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு நம்ம ஃபேமிலிலையும் சொல்ற மாதிரியே வரும், வெளியிலயும் அந்த மாதிரி வார்த்தை வரும். அந்த மாதிரி இல்லாம இருந்தாவே கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, அப்ப அவருக்கு சொல்றதே அவரே வந்து தெரியாம நம்மள்ட்ட ஒண்ணு சொல்றாருன்னா சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த விஷயத்த செய்யறோமோ செய்யலாம், அந்த நேரத்துக்கு பாத்துக்கலாம். இல்ல இது சரிப்பட்டு வராது, இது வேணாம்,
எனக்கு எல்லாம் தெரியும் உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக சண்டை வருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப மெயினான விஷயங்க, சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறது. இந்த வார்த்தை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட அதாவது வந்து அவங்க தப்பாகவே செய்கிறாங்கன்னு வச்சிங்க, அதை வந்து நம்ம போய் சொல்கிறோம் இது தப்பு இது சரி பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க, இல்லை நான் பண்ணுறதா சரின்னுவாங்க. அது அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்கிறது வேஸ்ட்டு. அதாவது மாற்றிக்கிறவங்கள்ட்ட சொன்னால் சரின்னு சொல்லலாம், மாற்றிக்காதவங்கள்ட்ட சொன்னால் வேஸ்ட்டு. அதுக்கு என்ன செஞ்சுட்டு போகணும், அவங்க அவ்வளோதான், அவங்க கேரக்டர் அவ்வளோதான், இதை வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட கேரக்டராக மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அவங்க அதுக்குள்ள பலனா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையுமே வராது. தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் ஆக தேவையில்ல. ஏங்க இதுதாங்க லாஸ்ட்டு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறதியும் மன்னிப்பும். மறதி வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன மனஸ்தாபமோ ஒரு சண்டையோ நடக்குதுன்னா அந்த நேரம் இருக்கணுங்க, மறந்துட்டு போயிட்டே இருந்தால் தான். இல்லைன்னா மன்னிச்சு விட்டுடணும். அவங்களே தப்பு செய்கிறாங்களா, சரி போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுடணும். நம்ம பக்கம் தப்பா அதை மறந்துட்டு அடுத்த லைஃப் என்னவோ அடுத்த நேரம் என்னவோ அதை பார்க்க போகணும். ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு லைஃபு, அதை வந்து அதையே பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதான். அப்படி தாங்க என்னுடைய லைஃப்பை நான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் அப்படி இருக்கிறதுனால தான் அப்படியே வண்டி ஓடுது ஸ்ட்ரெயிட்டாக. அவ்வளோதாங்க என்னுடைய லைஃப்பில் நடக்கிறத வந்து சின்ன சின்ன விஷயமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்பப்போ இதேமாரி தான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. இதேமாரி நீங்களும் கண்டிப்பாக சொல்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் நடக்கும். இது வந்து எல்லா நேரமும் நடக்காது, அப்பப்போ நடக்கும். அதேமாரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை உட்காந்து 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் செம்மை. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃபு. நான் வந்து மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் சொல்கிறேன். ஏன்னா ஜென்ஸ் வந்து வெளியில் போகிறாங்க, 4 பேரை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து இதாகிடும். நான் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்லேயே ஏற்றிட்டு இருந்தாலும் அதுவும் பிரச்சனை. அதேமாரி அது மறந்துட்டும் போயிடணும், இல்லைன்னா மன்னிச்சு விட்டுடணும். அந்தமாரி பெரியவங்களாக இருந்தால் மறந்துடலாம், சின்னவங்களாக இருந்தால் மன்னிச்சு விட்டலாம். சரி போ, சின்ன பிள்ளை தானே அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அதேமாரி நடந்துக்கிறதுனால லைஃபு நல்லா போகும். அவ்வளோதாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தேன், என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். ஓகே பாய். எல்லோரும் லைக் கொடுங்க, வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். உத்தரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் 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 பாய். போகிறேன். சரி ஓகே.